என்ன? என் ஆட்சி கவிழ்க்க சதியா? அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். 2026 மே மாதம் 10ஆம் தேதி முதல் கொண்டு தமிழகத்தில் டிவிகே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சியை பற்றி பல வகையான விமர்சனங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த விமர்சனத்தில் மதிப்புக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக பல வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா? சொன்னதை செய்வாரா? சொன்னதற்கு மாறாக செய்வாரா? இப்படி பல கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஆட்சி நீண்ட நாள் நீடிக்குமா? எதிர்க்கட்சியால் ஆட்சியை கவிழ்த்துவிட முடியுமா? இப்படி பல வகையான கேள்விகள் மக்களிடையே வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் என்ன எப்படி இருக்குது என்று சில விஷயங்களை பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தின்படி இவர் கடக ராசி என்பதில் ஒரு வகையிலும் சந்தேகம் இல்லை. முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் கடகராசிக்கு 2ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி, அதாவது வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை நாங்கள் தேர்தல் நடக்கும் போதே சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் தற்போது இவருடைய வாக்குறுதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு 2ஆம் இடம் அதாவது வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் கடினம் வந்தே தீரும். இதை தேர்தலுக்கு முன்பே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதற்கு மாறாக செய்துதான் இருக்கிறார். சொன்னதை சொன்னபடி செய்யவே இல்லை. அதற்கு காரணம் இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதே. கேது பகவான் சிம்ம ராசிக்கு 2025 மே மாதமே வந்துவிட்டார். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், முதல்வர் விஜய் அவர்களை வைத்து ஜனநாயகன் என்ற படத்தை புரொடக்ஷன் தயாரித்தார். அந்த படத்தை வெளியே விடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை எல்லாரும் உணர்ந்த ஒரு கருத்தே. இன்றைக்கும் அந்த படத்திற்கு செலவு பண்ணின பணத்தை எடுக்க முடியவில்லை என்று பல இடத்தில் பேசப்படுகிறது. இதற்கு காரணமே இவருடைய வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்ததுதான். இவரை நம்பி பணம் போட்டால் பணம் எடுக்க முடியாது. காரணம் 2ஆம் இடத்தில் கேது பகவான். இப்போ கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து 5-6 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து இவரை நம்பி இவருடைய கட்சியில் இணைந்தார்கள். இணைந்ததுக்கு பலனும் கிடைக்கவில்லை, எலெக்ஷனும் நடக்கவில்லை. இதற்கு காரணம் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதே. இவரை நம்பி வருவருக்கு பலன் கிடைக்காது. இதை தெரியாமலே பல பேர் இவரை நம்பிவிட்டார்கள். இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் காரணம் இல்லை. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்ற நாள் அன்று சனி ஓரையில் பதவியேற்று இருக்கிறார். பல பேர் பல வகையாக ஜோதிடத்தையும் சாஸ்திரத்தையும் பொய் என்று சொல்லலாம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொல்லியதுபடிதான் நடந்திருக்கிறது. சாஸ்திரப்படிதான் நடந்திருக்கிறது. சனி ஓரை என்பது சுப நேரம் கிடையாது. ஒரு நாட்டு மன்னர் மகுடம் சூடுகிறார் என்றால் அந்த நாட்டு மக்கள் பசி இல்லாமல், பிணி இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், சில பிரச்சனைகள் இல்லாமல், நோய் இல்லாமல், தண்டனை இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு நாட்டு மன்னர் நல்ல நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். இவராக தேடிச் சென்று அந்த நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவில்லை. இவருடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் சனி ஓரையில் பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய கட்டாயம் நடந்துவிட்டது. சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருத்துத்தான். இவர் என்னதான் நல்லது செய்தாலும் அது நல்லதுதான் என்று நாட்டு மக்களால் சொல்லப்படாது. அதுதான் சனி ஓரை. ராசி கட்டத்தில் சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தை கொடுக்கின்ற இடம். அந்த இடத்தில் கேது பகவான் இன்னும் டிசம்பர் 5ஆம் தேதி வரை பயணம் செய்வார். அந்த கேது பகவான் டிசம்பர் மாதம் வரை என்ன செய்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
நேயர்களே, எளிதாக புரியும்படி புதிய கலைநயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தில் உடனுக்குடன் ஜோதிட நிகழ்வுகளை அறிய லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.